अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेश रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमो रामानुजार्याय वेदान्तार्थप्रदायिने आत्रेय पद्मनाभार्य सुताय गुणशालिने. சுவாமி தேசிகன் பெரிய பெருமாளுக்கு பெரிய கோவிலில் திருவத்தியன உற்சவம் நடத்தி வச்ச பாரிதோஷிகமாக எல்லாரும் கிருத்தஜதானுசந்தானம் பண்ணச்சே இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் அப்புள்ளார் தான் அடியனுடைய ஆச்சாரியன் அப்படின்னு அந்த ஆச்சாரிய தனியனை அனுசந்தானம் பண்ணார். அந்த தனியனை தான் இப்போ நாம் அனுபவிச்சுட்டு வரணும். அவர் சுவாமி தேசிகனுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, எது வித்யை அப்படின்னு சொல்லப்படுறதோ உயர்ந்ததான வித்யாக இருக்கக்கூடிய வேதாந்தார்த்தங்களை அவர் கொடுத்தார். வேதாந்தார்த்த பிரதாயினே, வேதாந்தார்த்தங்கள் தான் முக்கியமானது. அதுதான் முடிவானதும் கூட. மற்றதெல்லாம் சம்சாரத்திலேயே உழல வைக்குமே தவிர அதுலேருந்து விடுபட வைக்காது. ஆனால் இந்த வேதாந்தார்த்தத்தை இது இப்போ தெரிஞ்சுட்டோன்னா அந்த வேதாந்தார்த்தம் சம்சார நிவர்த்தியை மாத்திரம்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா? அப்போது இந்த சம்சாரத்தில் இருக்கிற நாளில் ஒன்றும் அது பலன் கொடுக்காதா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. அது பல நூறு தடவை சொல்லியாச்சு. அதாவது எம்பெருமான் ஷரீர ஆரோக்கிய அர்த்தாம்ச போகாஞ்சைவ ஆனுஷங்கிகான் ததாதி தியாயினாம் நித்தியம் அபவர்க்க பிரதோ ஹரிஹி அப்படின்னு அபவர்க்கத்தை கொடுக்கக்கூடிய ஹரி எல்லாம் சரீர ஆரோக்கிய அர்த்த போகாம்லாம் ஆனுஷங்கிகமாக தரான், அவனே தரான். கீதையில் கண்ணனும் அனன்யாச்சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷான் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹா. கீதையில் கண்ணனும் அனன்யாச்சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷான் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமியகம் அப்படின்னு சாதிச்சிருக்கான். அதனால் இந்த பலன்லாமும் வரும் அப்படின்றது. ஓஹோ, மோட்சத்தை கொடுக்குறவன் இதையும் அதோட கூட கொடுப்பான் அப்படிதானே தவிர நமக்கா எதனா வேணும்னா அவளுக்கெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா? இது பரமைகாந்தி விஷயம். பெருமாள் எதை கொடுக்குறானோ ஏற்றுக்கிறான். நன்னே வருவதெல்லாம் நமக்கு பரமொன்னிலதே அப்படின்னு. நமக்கு தேவைன்னு நாம் கேட்டால் கொடுப்பானா மாட்டானா அப்படின்னு சொன்னால் நன்னான். ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் 4 விதமான பலன்களையும் அவன் அளிக்கக்கூடியவன் பக்தி பண்ணா அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி தான் யாவதாஸ்தி ஸ்ததா வாஞ்சா தாவன் மோகஸ்ததா சுகம் யாவன்னயாதி சரணம் துவாம் அசேஷ அகநாசனம் அப்படின்னு உன்னை சரணடையாத வரையில் தான் மற்ற பலன்கள்லாம் எந்த பலன்களும் வராது, கஷ்டப்படுவோமே தவிர உன்னை சரணடைஞ்சால் எல்லா பலன்களும் வரும். அதனாலே பக்தி யோகமாக இருந்தாலும் சரி, பிரபத்தி யோகமாக இருந்தாலும் சரி, எல்லா பலனும் 4 விதமான பலனையும் அதுக்காக அளிப்பேன். அதனால் வேதாந்தத்தில் எல்லாம் இருக்குது. ஆனால் மற்ற கல்விகளில் இது இருந்தால் அது இருக்காது. இப்போ லோகத்திலேயே ஒருத்தர் பெரிய லாயராக இருக்கலாம், அவருக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியாது. பெரிய அக்கௌண்ட்டில் மேதையாக இருக்கலாம், அவனுக்கு லா தெரியாது, சட்டம் தெரியாது. சட்டத்தை என்ன
இப்படி இங்கே இருக்க வித்தியையே ஒரு வித்தியைக்கு இன்னொன்று தெரியாது. ஆனால் வேதாந்த வித்தியன்றது, அந்த வேதாந்த வித்தியனுடைய விசேஷமே என்ன அப்படின்னு சொன்னால், எது அதில் பிரதானமாக சொல்லக்கூடியது அந்த வேதாந்த வித்தியை எதை ஒன்றை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சதாகுமோ அப்படின்னு சொல்றது. ஒருத்தன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டான்னா அதனாலேயே எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டவனா அவன் அப்படின்னு சொல்றது. அதுதான் வேதாந்தத்தினுடைய உயர்ந்த தன்மை. இப்போ அதுக்கு என்ன உதாரணம் என்னன்னா, ஒரு மண்ணை பற்றி தெரிஞ்சுட்டாக்கா மண்ணிலேருந்து வரக்கூடிய உண்டாகக்கூடிய எல்லா பொருளையும் பற்றி தெரிஞ்சிடலாம். மண்ணை ஒருத்தன் நன்னா தெரிஞ்சுட்டான்னா மண் தன்மையை, அந்த மண்ணிலேருந்து உண்டாகக்கூடிய பொருள்கள் இருக்க பதார்த்தங்கள் அது மொத்தத்தையும் தெரிஞ்சின்றதாகும். ஒரு ஸ்வர்ணத்தை தங்கத்தை ஒருத்தன் தெரிஞ்சுட்டான்னா அந்த தங்கத்திலேருந்து உண்டாகக்கூடிய ஆபரணாதிகள் பல விதமாக இருக்குதே, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டா மாதிரி ஆகும். அதுபோல் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டான்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டா மாதிரி ஆகும். அப்படின்றதுனால அப்படி இருக்குது. அதனால் இந்த வேதாந்த வித்தியினுடைய ஏற்றம் என்ன அப்படின்னு சொன்னால், சம்சாரத்தை ஒழித்து மோட்சம் தருதுன்றது ஒன்றும், அப்படியே பரமைகாந்திகளாக இருக்கிறவாளுக்கு இங்குற்றவே காலத்தில் உண்டான போகங்களையும் தருதுன்றது உண்டு. இல்லை நம்ம போல் ஏகாந்தியாக இருக்கக்கூடியவா, பரமைகாந்திக்கும் ஏகாந்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், அந்த ஏகாந்தியாக இருக்கிறவா பெருமாள் இடத்துலையே மற்ற பலன்களை விரும்புவா, கேட்பா, யாச்சிப்பா. பரமைகாந்தின்றவன் பெருமாள் இடத்துல கூட வேற ஒன்றுத்தையும் கேட்க மாட்டான். நாம் அவனை சேர்ந்தாகி போச்சு, அவனை ஆசிரியிச்சுட்டோம், சரணாகதி பண்ணிட்டோம், இனிமேட்டு அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அவன் என்ன கொடுக்குறானோ அதுதான் நமக்கு நல்லது. மீதி கொடுக்காது எதுவும் நல்லது இல்லை. எது நல்லது இல்லையோ அதை அவன் கொடுக்க மாட்டான், நல்லதாக இருக்கிறத கொடுக்காத விட மாட்டான். அப்படின்னு இருக்கக்கூடிய பரமைகாந்திகளை போல இருக்கிறவாளுக்கு அது. ஏகாந்திகளாக இருக்கவா என்னன்னா, இங்குற்றையே இந்த சரீரம் இருக்கோ இல்லை, நாம் சரீரத்து உள்ளதானே இருக்கும். அதனால் இந்த சரீர பிரயுக்தமாக சிலதெல்லாம் நமக்கு தேவையாக இருக்குது. அதை நம்மால் அதனுடைய தேவையை பூர்த்தி பண்ணாமல் நம்மால் இருக்க முடியல, தாக்கு பிடிக்க முடியல. அந்த மாதிரி சமயத்தில் அதுக்கு வெவ்வேறு யாரையோ கேட்குறதெல்லாம் விட்டுட்டு எம்பெருமானையே ஆசிரியக்கக்கூடியவாளா இருக்கிறவா ஏகாந்தின்னு பேர். அதனால் இந்த ஏகாந்திகளுக்கும் பலன்லாம் கிடைக்கும். அதனால் வேதாந்தார்த்த பிரதாயினே, அதனால் வேதாந்தார்த்தம் அப்படி உயர்ந்ததான வேதாந்தார்த்தத்தை அவருக்கு கொடுத்தவர். அதனால தான் அந்த வேதாந்தார்த்தத்தில் எப்படி இருக்கணும், ஏகாந்தியாக இருந்தாலும் பரமைகாந்தியாக இருந்தாலும் நமஹா அப்படின்னு எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணியிருக்கணும். அதனால தான் அந்த வேதாந்தார்த்தத்தை பிரதானம் பண்ணவர் விஷயத்தில் இங்கே நமஹான்னு தனியின் ஆரம்பத்திலேயே விஞ்ஞாபிக்கிறார். நமோ ராமானுஜாரியாய. நேற்றே இதெல்லாம் பார்த்தோம். ராமானுஜன் அப்படின்னு சொல்கிறது ராமனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு மற்றது எல்லாம் சேஷபூதமானதுனால எம்பெருமானை அனுவர்த்திக்கக்கூடியவன் ராமானுஜன். அதாவது லோகத்துக்கு பரப்பக்கூடியவ ராமானுஜன் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் ஆச்சாரியாளாக இருக்காளே அவள்லாம் ராமானுஜன். இவர் யாரு அப்படின்னு சொன்னால், ஆத்ரேய பத்மநாபாரிய சுதாய குணசாலினே. ஆத்ரேய கோத்திரத்தில் அவதரித்தவர் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆத்ரேய கோத்திரத்தில் அவதரித்தவர் அப்படின்னு சொன்னால் அதான் அத்ரி. அத்ரி பிருகு குத்ச வசிஷ்ட கௌதம காஷ்யப ஆங்கிரசர் அப்படின்லாம் சொல்லக்கூடிய சப்த ரிஷிகள்லாம் இருக்காரு. அதில்
இவர் முதல்வராக விளங்குறார். அப்படிப்பட்டதான கோத்திரத்தில் இவர் அவதரிச்சிருக்கார். அதனால் சாமானியமான இது இல்லை. இவர் ரொம்ப உயர்ந்த குலத்தில் அவதரிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த குலத்துக்கு தகுந்ததாக குலப்பெருமையை உடையவராக இருக்கார் அப்படின்றது இதில் தெரியுது. அதனால தான் இந்த குலத்தில் கிடாம்பி ஆச்சான் தொடக்கமாக, அதுக்கு முன்னையும் பூர்வர்கள் இருந்திருக்கா, கிடாம்பி ஆச்சான் தொடக்கமாக ஆச்சாரியனுக்கு அடிபணிஞ்சே இருக்கக்கூடியவாளாக இருக்கா. ஆச்சாரிய கிருத்தியத்தை நன்னா பண்ணக்கூடியவர்கள். அதாவது ஆச்சாரியனாக இருக்கவன் எப்படி ஆச்சாரியனாரா, பூர்வத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியனை அடிபணிஞ்சு இருக்கிறவாளுக்கு தான் அந்த பெருமை வரும். எப்படி அப்படின்னு சொன்னால், ஆச்சாரியன் தன்னுடைய கடைசி காலத்தில் ஒரு நல்ல பாத்திரமாக இருக்கிற சச்சிஷ்யனுக்கு தான் இந்த ஆச்சாரியகம் பண்ணக்கூடிய அந்த சம்பிரதாய பிரதீபத்தை கொடுப்பார். சம்பிரதாய உபதேசம் பண்ணுறது எல்லாருக்கும் பண்ணுவார். சம்பிரதாய அர்த்தத்தை கொடுக்கறது எல்லாருக்கும் ஆச்சாரியன் பண்ணுவார். ஆனால் சம்பிரதாய பிரதீபமாக இருக்கக்கூடிய சம்பிரதாய விளக்கு இருக்குதே, அந்த விளக்கை ஒரு சச்சிஷ்யன் யார் இதுவாக இருந்து அதை பரப்புவர்களோ அவர்களுக்கு தான், அதாவது அவள் எந்த கியாதி லாப பூஜாதிகளுக்கெல்லாம் ஆசைப்படாத அப்படிலாம் இருந்து பண்ணக்கூடிய மகான்களாக எந்த சிஷ்யன் இருக்காரோ அவளுக்கு தான் இந்த சம்பிரதாய பிரதீபத்தை அனக குணதசாயா மாஹித ஸ்நேகமாரியா. அதாவது ஒரு விளக்கு ஏற்றணும்னா அந்த விளக்கு நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் திரி தோஷமற்றதாக இருக்கணும். அந்த திரியில் அழுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக அது நெய்யை குத்தினாலும் தைலத்தை குத்தினாலும் எரியவே எரியாது. அந்த அழுக்கு தடங்கல் பண்ணும். அதே போல் திரி நன்னா இருந்தாலும் போராது, ஸ்நேகம் அந்த எண்ணெயும் அதில் குத்தணும். அந்த எண்ணெயை குத்தினாதான் அது தொடர்ந்து எரியும். அதுபோல் எந்த சிஷ்யன் தோஷமற்று இருக்கான், இந்த இடத்துல தோஷமற்று, ஏற்கனவே சாதாரண சிஷ்யன்லாம் கூட இதுவாக அவன் இதுவாக இருக்கானா அப்படின்னு சொல்லிவிட்டு சத்புத்தி சாது சேவி அப்படின்ற பரீட்சையெல்லாம் பண்ணி தான் சேர்த்துக்கிறார். அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல சம்பிரதாய பிரதீபத்தை கொடுக்குறதுன்னா அதுக்கு ஒரு தன்மை வேணுமோ இல்லை. அதனால் இதுக்கு உண்டான இவன் நல்ல தோஷமற்று விளங்கக்கூடியவனா அந்த திரி போல் இருக்கானா, இவனிடத்துல அந்த ஸ்நேகபாவங்கள்லாம் இருக்குதா அப்படின்லாம் பார்த்து இந்த இதை கொடுக்கக்கூடியவர். அதிஜிகிமிஷுராத்யம் தாமதிவ்யம் திரதாம் நஹா அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். ஆச்சாரியன் அந்த மாதிரி ஒரு சிஷ்யனை நன்னா தேர்ந்தெடுத்து தோஷமற்றவனாகவும் ஸ்நேகம் உள்ளவனாகவும் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு எரியறதுக்கு உண்டான இது எப்படி இருக்குமோ அதன்படிக்கு இருக்கக்கூடிய ஒரு சச்சிஷ்யனை தான் அவர்கிட்ட தான் இந்த சம்பிரதாய பிரதீபத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறது. ஆன மாதிரி பாஷ்யக்காரிடத்தில் 74 சிம்மாசனாதிபதிகள்லாம் இருந்திருக்கா. அதுலேயும் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதி, உபய சிம்மாசனாதிபதி அப்படின்லாமும் சில பேரை நியமிச்சிருக்கார் அவாவாளுடைய யோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி. அதெல்லாம் சரி. ஆனால் அந்த மாதிரி எத்தனையோ ஆச்சாரியகம் பண்ணக்கூடிய சிஷ்ய வர்க்கங்கள் இருந்தால் கூட சுஸ்ரூஷுஸ்தியக்தமான அப்படின்ற ரீதியில் ரொம்ப ஆச்சாரியனுக்கு சுஸ்ரூஷை பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்க, அதை ரொம்ப அத்தியந்தம் பண்ணவர் யார் அப்படின்னு சொன்னால் கிடாம்பி ஆச்சான். அவருடைய விற்த்தாந்தத்தில் ஏற்கனவே தெரிஞ்சு.
அதாவது பாஷ்யக்காரருக்கு பிக்ஷை எடுக்கிறதுக்கு முடியாத வீதியில் தான் அங்கங்கே போய் கிரகத்தில் பிக்ஷை எடுக்க முடியாத தன்மை வரைச்சே அனமாரியான ஒரு சுசூழ்நிலை ஏற்படச்சே இவர் தான் அந்த பிக்ஷை சாதிக்கிறதுக்கு நிரந்தரமாக மடத்திலேயே இருந்து பிக்ஷை சாதிக்கிறதுக்கு சௌரியமானவர் அப்படின்னு தேர்ந்தெடுத்தா பெரிய நம்பிகளும் திருக்கோட்டியூர் நம்பிகளும். அதை இவர் தன்யோஸ்மி தாசோஸ்மி அனுகூலிதோஸ்மின்னு அதை ஒத்துண்டவர், அப்படியே கைங்கரியங்களை பண்ணவர். அதனால் ஸ்ரீபாஷ்யக்காருக்கு அணுக்கராக இருந்து காலக்ஷேபாதிகள் மாத்திரம் பண்ணி ஞானமெல்லாம் சம்பாதிச்சவாளை காட்டிலும் உடனே இருக்கிறதுனால, கூடவே எப்பவும் இருக்கிறதுனால நிறைய ரகசியார்த்தங்கள்லாம் அப்பப்போ பாஷ்யக்கார் சாய்க்க அதை கேட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பரம்பரையில் பரம்பரையார், அதாவது பாஷ்யக்கார் தான் கிடாம்பியாச்சான், அவர் பிள்ளை ராமானுஜ பிள்ளான், அப்புறம் ரங்கராஜாச்சார், அதுக்கப்புறம் பிள்ளார், மறுபடியும் ராமானுஜன் அப்படின்னு இப்படி பரம்பரையாக அப்படி வந்துட்டுருக்கேன். அதனால் அந்த குலத்தினால, ஆத்ரேய குலத்தினால ஆத்ரேய குலத்தில் உதித்ததுனால அந்த தன்மை இவருக்கு வந்திருக்கு. ஆத்ரேய பத்மநாபாரிய சுதாய குணசாலினே, ஆத்ரேய பத்மநாபாரிய சுதாய குணசாலினே அப்படின்னு. அதாவது இப்போ சொன்ன போல கிடாம்பியாச்சான், அவருடைய திருக்குமாரர் ராமானுஜ பிள்ளான், அதுக்கப்புறம் இவர் ரங்கராஜாச்சார், அவருடைய திருக்குமாரான அப்பிள்ளார், அதான் இந்த சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியன் மாதுலரான ஆச்சாரியனுக்கும் ராமானுஜர் அப்படின்ற திருநாமம், ராமானுஜ பிள்ளான்னு திருநாமம், அப்புள்ளார்னு திருநாமம், அதெல்லாம் பார்த்தோம். அதனால் இப்படி ஆத்ரேய கோத்திரத்தில் உதித்தவர். இந்த அப்புள்ளாருடைய திருத்தகப்பனாருக்கு ரங்கராஜாச்சாரியர் அப்படின்னு ஒரு திருநாமம் இருந்தாலும் பத்மநாபாச்சாரியர்னு ஒரு திருநாமம். இதெல்லாம் மேலே நாளைக்கு சேவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜேன்சம் ஸ்ரீரங்கபூருஷடதி திதிசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.